இப்போ வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபருடன் ஒரு நாள். கோயம்புத்தூரை விட்டுட்டு தூரமாக இருக்கிறதுல இது கடைசி நாள். இன்னைக்கான நாளில் நம்ம காளானா கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டு பிச்சைக்க பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கிம்பலை தூக்கிட்டு ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் உள்ள ஷூட் பண்ணதும் வெளியே வாழே அப்படின்னாங்க. நானும் கிம்பலை தூக்கிட்டு கபான்னு வெளியே போய் நின்று வெளியே போனே கேமரா எங்கே வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசனை இருக்கும்போது மொரட்டுத்தனமாக நிற்க போன மாதிரி கிம்பலை ஸ்டாண்டாக போட்டு நிற்க வச்சிட்டேன். ஒரே காமெடியாக போச்சு. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனில் ஒரு அருமையான குத்துப்பாட்டு திண்டுக்கல் பாட்டை போட்டு சமத்தியான வைப்பு. நடுவில் இருக்கிற கேப்பில் கிம்பலை கொண்டாந்து வெயிட் பண்ண வச்சுட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல அடிச்சு ஊத்துன வேர்வையை தொடச்சு விட்டு நீங்க உள்ள ரெஸ்ட் எடுத்து போதும் வெளியே வாங்க அப்படின்னு ஒரு குரல். சரி வெளியே போய் கொண்டாந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்தேன். எல்லாரும் ஷூட்டுக்கு என்னென்னமோ கொண்டு வந்தேன். நான் என் பேக் எடுக்கும்போது கொண்டு வந்த அதிசய பொருள் இதுதான். நீரடா சொக்கா கூட இல்லாம மாதிரி என்னடா ரிமோட் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு எனக்கே நானே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். மதிய வேலை அருமையான பிரியாணி அதை சாப்பிட்டோன்னு இன்னைக்கு நம்மளுக்கு ஷூட் அதிகமாக இருந்தனால காலையில் அருமையான பெயின். அதை கொஞ்ச நாள் ஆற வச்சு ஒரு டேபிளாக போட்டு உட்காந்துட்டேன். ஏன் உட்காந்துருக்கேன்னா ஏன்னா இங்கே தான் ப்ளக் பாயிண்ட்டு, அதனால் மேலே ஏறி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் டாட்டா பாபாய் சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்ப வேண்டிய நாள். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் பயங்கரமான ஷூட் இருக்குது. அதனால் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியாச்சு. புக் பண்ண பஸ் இதோ வந்துட்டேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாப்புல. வந்தோடனே நம்ம சீட்டில் மட்டையை போட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன். சரி அப்போனா